ஹலோ வீவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கணும். நான் போடுற பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஒரு முக்கியமான தகவல்கள்லாம் இருக்குது. அதனால் பாருங்கள். இது முக்கியமாக உங்களுக்கு இந்த பதிவு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் மேலே மாடியில் இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன வேலை அப்படின்னா, அந்த கிராக் நிறையா இருக்குது மேலே. அதனால் இந்த மழை பெய்கிறதுனால தண்ணி கொஞ்சம் எல்லாம் லீக் ஆகுது. அதுக்கு நான் காமிச்சேன் பாருங்கள். அந்த பவுடரும் இது ஒரு பேஸ்ட்டு ரெண்டையும் கலந்து இந்த கிராக் உள்ள இடத்துல அப்படியே அப்ளை பண்ணுறாங்க. அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு நாள் ஃபுல்லும் அப்படியே காய விடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டேம் ஷீட் அப்படிங்கிற இந்த ப்ரைமரை அதுக்கு மேலே ஒரு நாள் கழித்து அதுக்கப்புறம் அதில் அடிக்கிறாங்க. இந்த டேம் ப்ரூஃப் அப்படிங்கிறத அந்த ப்ரைமரை அடித்தது ஒரு நாள் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே அந்த டேம் ப்ரூஃப்ங்கிறத அடிக்கிறாங்க. அது நல்ல மழை பெஞ்சால் அந்த தண்ணி நிற்காது, அப்படியே ஓடிடும். அது மாதிரி நமக்கு ரூஃப்லையும் கீழே இறங்காது. ஓரமெல்லாம் நமக்கு நமக்கு ஈரம் தாக்காது. அதனால் இது பெயிண்ட் கடையில் கேட்டால் கிடைக்கும். இது கிராக்குக்கு இது நல்ல ஒரு பெயிண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நான் கீழே போர்ட்டிக்கோ எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி எல்லாம் கூட்டி எல்லாம் எடுத்துட்டு செடிங்களுக்கு எல்லாமே தண்ணி ஊற்ற ஆரம்பித்தேன். செடிங்க கொஞ்சம் நான் வளர்த்துக்கிட்டு வர்றேன். செடி இப்போ தான் வாங்கியிருக்கேன். எல்லாம் இப்போ தான் சின்னதாக இப்போ தான் நட்டு வச்சுருக்கேன். சில செடி வளர்க்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அது வளர்கிற வரைக்கும் நமக்கு பார்த்து பண்ணுறதா இருக்குது. அதுக்கப்புறம் சங்குப்பூ செடி எல்லாமே வச்சுருக்கேன் நான். இப்போ தான் கொஞ்சம் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் போர்ட்டிகோவில் நான் சிட்டுக்குருவிங்களுக்காக ஒரு 2 நெஸ்ட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி மாட்டி வச்சுருக்கோம். அதில் சிட்டுக்குருவிங்க வரும். காலையிலலாம் விளையாடும். அந்த கூட்டுங்களில் போய் உள்ளுக்கெல்லாம் உட்காந்துருக்கும். சில நேரம் 2 குருவியுமே உள்ளுக்கு நைட்டில் எல்லாமே 2 குருவியுமே இருக்கும். ஒவ்வொரு இதில் ஒன்று இருக்கும். இங்கேயே இருந்து முட்டை விட்டு இங்கே குஞ்சு பறிச்சுட்டு போயிடும். ஒரு 3 மாதம் இங்கே போர்ட்டிகோவிலே அழிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அது முட்டை விட்டு குஞ்சு பறித்து அதுக்கு தானியமெல்லாம் கொடுத்து அந்த குருவிங்களை வளர்த்து அதை ஆளாக்கி அது வெளியில் போகிறதுக்கு வரைக்கும் இந்த குருவிங்க இருக்கும். இதோட சத்தம் ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் கேட்குறதுக்கு. அதுக்கப்புறம் செடிங்களுக்கெல்லாம் நம்ம தண்ணி ஊற்ற ஆரம்பித்தேன். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மண் இருகலாக இருக்கும். அதை நம்ம அப்படியே கம்பியால் நமக்கு கொஞ்சம் நோண்டி அப்படியே மண்ணை கிளறி விடணும். அப்போ தான் உள்ளுக்கு கொஞ்சம் காற்று போணுச்சுன்னா தான் வேருக்கு கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும். அதனால் அதை கிண்டி விட்டு நம்ம தண்ணி ஊற்றணும். இது ஒரு குரோட்டன்ஸுங்க. இதோட கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பூவும் பூக்கக்கூடியது. இது மணி பிளான்ட். இதோட கலர் இதே மாதிரி தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இதுவும் ஒரு குரோட்டன்ஸ் தான். இதோட இலை நல்ல ஹார்டாக இருக்குது, ரப்பர் மாதிரி இருக்கும். இதோட இலையை தொடும்போது அப்படியே ரப்பர் மாதிரி இருக்கும். இதுக்கு தண்ணி அவ்வளவு தேவையில்லை. கம்மியாக தண்ணி ஊற்றினா 4 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் இது தொட்டாச்சினிங்கி எல்லாத்து வீட்லேயும் வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. இது கந்திஷ்டியை போக்கும். இதில் ஒரு காலையில் கொஞ்சம் நேரம் இதில் கொஞ்சம் விளையாடுவேன். இது கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த இலைகளை அப்படியே தொட்டு பார்ப்பேன். அது சுருங்கும் போது எனக்கு அது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது பாருங்கள், எப்படி நான் தொட்ட உடனேயே அந்த இலையெல்லாம் அப்படியே மூடிக்கும். அது மாதிரி இதுக்கும் நல்லா எல்லாமே கிளறி விட்டு தண்ணி ஊற்றினேன். எல்லா செடிங்களுக்கும் காலையில் எழுந்திரிச்சோன்னே எங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கு இதுதான் வேலை. செடிங்களை பராமரிக்கிறது தான். கொஞ்சம் நேரம் அதுங்கள்கிட்ட இருந்து பார்த்துட்டு எப்படி வளருது என்ன அப்படின்னு அதை பார்த்துட்டு வந்தால் தான் மனசு சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு. அது மாதிரி
அதுக்கு எரு போடுறது, உரம் போடுறது எல்லாமே எங்கள் வீட்டுக்காரரு தான். இது வந்து டேபிள் ரோஸ் நிறைய வச்சுருக்கிறேன், நிறைய பூ பூக்குது. கலர் நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து தெரு நாய், அது பேர் கருப்பன். இதுக்கு சாப்பாடு போடுவோம், நாங்கள் டெய்லி சாப்பாடு போடுவோம். நிறைய செடிகள் இருக்குது, இப்போ தான் வச்சுருக்கேன். செம்பருத்தி எல்லாமே வச்சுருக்கேன். சங்குப்பூ செடி பாருங்கள், கருப்பனுக்கு சாப்பாடு போட்டு அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனில் வந்து டிஃபன் செய்ய ஆரம்பித்தாச்சு. காலிஃப்ளவர், கேரட், உருளைக்கிழங்கு 3ம் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணியாச்சு. அது எதுக்கு அப்படின்னா சப்பாத்திக்காக பண்ணியிருக்கோம் நாங்கள். அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு மாவு பிசைகிறோம். சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது நல்ல மாவை வந்து நல்லா பிசையணுங்க, உருட்டி நல்லா அடித்து பிசையணும். அப்போ தான் சப்பாத்தி வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அது வந்து சாப்பிட்றது சப்பாத்திக்கு நம்ம மாவு பிசையும் போது நம்ம மாவு பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் சப்பாத்தியை வந்து ஊற வைக்கணுங்க. மேலே கொஞ்சம் தண்ணியில் பிசைஞ்சிட்டு, ரொம்ப இல்லை, தண்ணி லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு அதை வந்து ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி பண்ணோம் அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். அது மாதிரி தேய்க்கும் போது வந்து நம்ம ஒரு பக்கத்துலேயே அப்படியே தேய்ச்சி பெருசாக்கி கொண்டுக்கிட்டு வரணும். எல்லா பக்கமும் சமமாக இருக்கணும் தேய்க்கிறது. ஒரு பக்கம் மொத்தமாக, ஒரு பக்கம் மெலிசாக இருக்கக்கூடாது. அது மாதிரி அந்த மாவை வந்து நல்லா தட்டணும். தட்டினா தான் கீழே உழுவும். அந்த ட்ரை மாவோடு அப்படியே போட்டு செஞ்சோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து ஹார்டாக இருக்கும். அது மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம துணியை வச்சு நல்லா ஒத்தி எடுத்தோம் அப்படின்னா நல்லா புசுன்னு உப்பி நல்லா வரும். அந்த உப்பி வரும்போது தான் சப்பாத்தி நல்லா சாஃப்ட் கிடைக்கும் நமக்கு. சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தியை வந்து நல்லா ட்ரை மாவில் டிப் பண்ணிக்கிட்டு நல்லா தேய்க்கணும். ஒரே பக்கத்தில் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வரணும். அப்படியே எல்லா பக்கமுமே சமமாக அப்படியே தேய்ச்சிடலாம். திருப்பி போட்டு தேய்ச்சா நமக்கு வந்து அவ்வளோ வராது. அதனால் ஒரு பக்கம் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டு நல்லா இப்படி தட்டணுங்க. அப்போ தான் அந்த ட்ரை மாவு கீழே விழுகும். இல்லை அப்படியே போட்டோம்னா ஹார்டாக இருக்கும். உப்பி வருது பாருங்கள், அந்த மாதிரி உப்பி வரும்போது திருப்பி போட்டு அது சூடானதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு தான் நம்ம வந்து துணியில் ஒத்தி எடுக்கணும். இந்த மாதிரி ஒத்தி எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். அவ்வளோதான். காலையில் டிஃபன் வந்து சப்பாத்தி, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, கேரட்டு சாப்பாடு. காலையில் டிஃபன் முடிஞ்சிருச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு டீயை போட்டு எடுத்துகிட்டு மேலே மாடியில் போய் ரிலாக்ஸாக உட்காந்து குடிச்சு முடித்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.